உம் வேலைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளோ. தேவன் சொல்றது நடக்கும், நடந்தே தீரும். ஆனா எப்ப நடக்குன்னு அவருக்கு மாத்திரம் தெரியும், நமக்கு தெரியாது. சரிங்களா? அதைத்தான் அந்த ஃபெய்த்தோடைய அனுபவமே நம்ம கற்றுக் கொடுக்கிறது. சொல்லுங்க இந்த வார்த்தை திரும்ப. உம் வேலைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். இந்த பாடலை முத பாடும்போது இந்த வரி கேட்ட உடனே எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன். நீர் செய்ய நினைத்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அடுத்த வரி இந்த வரி கேட்ட ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன் நான். என்னப்பா நீர் செய்ய நினைத்து அடைவிடாத ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அடுத்த வரி என்ன இருக்கு? உவே இதுதான குழப்பமா இருக்கு, அது நல்லா இருக்கு, இதுக்கு ஐ காண்ட் அக்செப்ட் மாதிரி எல்லாம் முடிப்பா நன்மையால் முடித்திடுவா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வாரே அற்புதமானவற்றை ஆச்சரியமாக செய்வார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வாரே அற்புதமானவற்றை ஆச்சரியமாக செய்வார். கூடுமே அவரால் கூடும், கூடாததொன்றுமில்லையே. கிருபேன் நன்மை பெறுவேன், பெறாமல் இருக்க மாட்டேன். கூடும் அவரால் கூடும், கூடாததொன்றுமில்லையே. பெறுவேன் நன்மை பெறுவேன், பெறாமல் இருக்க மாட்டேன். எல்லாம் கூடும் அவரால் கூடும், கூடாததொன்றுமில்லையே. பெறுவேன் இருக்கும் நிச்சயம் பெறுவேன், பெறாமல் இருக்க மாட்டேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வாரே அற்புதமானவற்றை ஆச்சரியமாக செய்வார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வாரே அற்புதமானவற்றை ஆச்சரியமாக செய்வார். அல்லேலூயா. யாரில் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை நினைத்துங்க. நம்மள புதுசா போய் புண்ணியம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் சொல்லுங்க எமிமா, ஏன் சொல்லுங்க? வேதம் சொல்லுது கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நீ உலகத்துல மனுஷங்க தங்களுடைய புண்ணியங்களுக்காக உலக பிரகாரமான நன்மைகளை செய்து அவர்கள் புண்ணியவான்களாக பாக்கியவான்களாக மாற்றப்படுறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது நீ புண்ணியம்னு ஒன்று செய்யறது, அது என்ன தெரியுமா? இயேசு என்ற தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளதான் மிகப்பெரிய புண்ணியம். அந்த புண்ணியத்துக்கு நீ தகுதிகளோட மாறணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. சொல்லுங்க, நான் புண்ணியம் செஞ்சிருக்கிறேன், என் இயேசுவை நான் இரட்சகராக ஏற்றுக்கொண்டுகிறேன், அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டுகிறேன். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. வெறுமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறி கொண்டாரே. வெறுமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறி. அந்த வார்த்தையை நல்லா பாருங்களேன். இரவு முழு வெறுமையான பிறகு என் தேவன் வரல, நான் வெறுமைய ஆவேன் அரிச்சு வந்தவர், நான் தோற்று போவேன் என்று என்னை குறித்து தெரிந்தவன், நான் நடக்க தகுதியற்றவன், நான் வெற்றி பெற முடியாதவன், நான் இழப்பதற்கு தகுதியுடையவனாய் இருக்கிறேன் என்று அவர் அறிந்தபடினாலே அவர் எனக்காக
இறங்கி வந்திருக்கிறார். ஆமென். 3 நாட்கள் அவர் மலை பிரசங்கம் முடிச்சு அவர் கீழே வரும்போது மலை கீழே ஒரு குஷ்டரோகி அவரை பார்க்கும்படி ஆயத்தமா இருந்தார். நான் இப்படி நினைக்கிறேன், அந்த கூட்டத்துக்குள்ள அவன் போனா அற்புதம் நடந்திருக்குமா நடக்காதா? அங்க எல்லாம் அற்புதத்தை தேடினாங்க, இவன் மட்டும்தான் அற்புதம் செய்யற இயேசுவை தேடினா. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில அற்புதத்துக்காக இயேசுவை தேடாதீங்க, இயேசுவே அற்புதம் தேடுங்க, அதுதான் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்யும். அல்லேலூயா. என் படகு வெறுமை ஆகணும் அவருக்கு தெரியும், என் வாழ்வு தோல்விக்குள்ள போகணும்னு தெரியும். நான் கிறிஸ்தவனா இருக்கிறனால ஏமாற்றத்தை அல்ல, ஒவ்வொரு முறையும் இழப்பை சந்திப்பேன்னு அவர் அறிந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என் நிமித்தம் எல்லோராலும் பகைக்கப்படுவீர்கள். வேதத்தின் சத்தியத்தில் ஆண்டோட வார்த்தை இதைத்தான் நம்ம கற்றுக்கொள்ளணும். நீங்கள் பகைக்கப்பட்டதான் கிறிஸ்தவன், நீங்கள் வெறுக்கப்பட்டதான் கிறிஸ்தவன், நீங்க இழந்தாதான் கிறிஸ்தவன், நீங்க தோற்று போனதான் கிறிஸ்தவன். ஏனென்றால் உங்களோடு உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர் ஜெயத்தின் தேவன். ஆமென். இன்றைக்கு காலை கூட எவ்விமாட்ட பேசுகிறேன். சிலுவை என்பது அவமானம். அவமானத்தை புண்ணியமா பரிசுத்தமா ஒருத்தரால மாற்ற முடியுமா? அது இயேசுவால தான் முடியும். இயேசு உங்களோடு இருந்தா எந்த அவமானமும் ஜெயமா மாறும். நீங்க இருக்கிற இடம் ஜெயமா மாறணும்னா இயேசு உங்களோடு இருக்கணும். அவமானத்தை நீங்க விட்டு விலகாதீங்க, அவமானத்துக்கு பயப்படாதீங்க, அவமானத்துக்கு பின்வாங்காதீங்க. சொல்லுங்க, அவமானம் என் அடையாளமா மாறும், நான் வெற்றியுடையவனா மாறுவேன். வெற்றியின் அடையாளம் என்னை அவமானத்திலிருந்து விடுதலையாக்கி என்னை வெற்றியுள்ள கிறிஸ்தவனாய் உலகம் பார்க்க செய்யும். அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் அடையாளம் இல்லாத ஒரு மனிதராக, அவமானத்தின் ஒரு மனிதராக, இந்த உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனிதனாக உலகத்தின் பார்வையில் இருக்கலாம், உங்க உறவுகளின் பார்வையில் இருக்கலாம், உங்கள் வீட்டில் உள்ள ஒவ்வொரு மனிதரும் பார்வையில் இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், உன்னை நான் எல்லோருக்கும் முன்பாக ஒரு அடையாளமாய் மாற்றுவேன். அந்த அடையாளமாய் மாற்றும் வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டும், கர்த்தருக்குள்ள இருக்க வேண்டும். சொல்லுங்க, வெறுமையானதை வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு நிரம்பாத என் படகை நிரப்பி விட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு நிரம்பாத என் படகை நிரப்பி விட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டு இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அலையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. நான் வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. அல்லேலூயா. இந்த பொல்லாதவனுக்கு ஒரு பெரிய வர்த்தனை தெரியுமா? எத்தனை முறை தோத்து போனாலும் இவங்க நம்புற தெய்வத்தை நம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. எசேக்கியா நாட்கள்ல அங்க பார்க்குறோம், அந்த ஜனங்கள் வெறுமையில மகா வெறுமையா இருக்கிறாங்க. வெற்றி அடைவதற்கு ஒரு வழி கூட இல்லை, உணவுக்கு வழி இல்லை, வாழ்றதுக்கு வழி இல்லை. அஸ்ரியா தேசத்தின் ராஜாக்கள் ஆட்கொள்வதற்கு, அடிமைப்படுத்துவதற்கு, தேசத்தை அழிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. அந்த ரப்சாக்கே அங்கே ஆயத்தமாக இருக்கிறான். ஆனாலும் சொல்றான், கர்த்தரை நம்புங்கள். சொல்லுங்க,
எந்த வாய்ப்பும் அற்ற நிலையிலும் உங்கள் இருதயங்கள் இப்படிப்பட்ட சிந்தனையில் இருக்க வேண்டும். கர்த்தரை நம்புங்கள். அவரை நம்புகிற நம்பிக்கையிலே நாம் பலவீனமாக இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்கிறாரு. விசுவாசத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, அது ஒரு ஃபுல்ஃபில்னஸ், கம்ப்ளீட்டட். அது அதில் எங்கேயுமே என்னென்னா குறைவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. விசுவாசிக்கிறேன்னு சொல்லி ஒருத்தன் ஆனாலும் என்று சொன்னால் அது அவிசுவாசம் மாறிடும். உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசம் கேள்வி கேட்கிறது இருக்கக்கூடாது. என் தேவன் செய்ய வல்லவர். சொல்லுங்க, என் தேவன் செய்ய வல்லவர். அவர் செய்தார், செய்து முடிப்பார், எனக்காக செய்து கொண்டே இருப்பார். ஆமென். உங்கள் வெறுமையான சூழ்நிலை மத்தியில் உங்கள் இருதயத்தின் நினைவு தேவனுக்குள்ளாய் உங்களை வெற்றி சிறக்க பண்ண வேண்டும் என்றால் நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். வெறுமை ஆகும். சொல்லுங்க, என் வாழ்க்கையில் வெறுமை ஆகும், வெறுமை வரும், தோல்வி வரும், இழப்பு வரும், கண்ணீர் வரும். ஆனால் என் தேவன் எல்லாவற்றிலும் எனக்கு ஜெயம் கொடுப்பார். அவர் ஜெயத்தின் தேவன். அவர் அவமானத்தை ஜெயமாய் மாற்றினவர். வேதம் சொல்லுகிறது, அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நாம் ஜெயிக்கிறவர்களாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை ஜெயிக்கும்படியாக நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். நம் அழைப்பு, நம் சிருஷ்டிப்பு தோல்விக்கானதில்லை. பொல்லாதவனை தந்திர தெரியுமா? ஏதாவது ஒரு விதத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலை மத்தியில் நாம் தோற்று போக வேண்டும் என்று விரும்புகிறார். தேவன் சொல்கிறார், ஒரு இடத்துல கூட நான் அவனை வெக்கப்பட விட மாட்டேன், ஒரு இடத்துல கூட தோக்க மாட்டேன். இன்றைக்கு அப்போ நான் தோக்கலையானா? இல்லை. தோல்வியின் எல்லையை, தோல்வியின் ஆரம்பம், தோல்வியின் எல்லைகளை கர்த்தர் உன்னை காண பண்ணியிருக்கிறார். ஆனால் வெற்றிக்கு நேராக தான் உன்னை பயணிக்க வைப்பார். உன் பயணங்கள் வெற்றிக்கானது. தோல்வியை பார்க்க வைக்கிறார். நீ காணான பார்க்கறதுனால நீ போகமாட்டேன்னு அர்த்தம் இல்லை. காணான் உனக்குரியது. உன்னோடு கூட இருக்கிற இயேசு அதை உனக்காக தருவார். ஒரு புதிய காணானை உருவாக்குவார். ஆமென். நம்புற நம்பிக்கையில் உண்மையாக இருங்க, நிலச்சிருங்க. ஆண்டவர் மட்டும் என்ன இருக்கிறாரு? ட்ரூத்ஃபுல்னஸான ஃபெய்த்ஃபுல்னஸ் எதிர்பார்க்கிறார். சொல்லுங்க, உண்மையுள்ள விசுவாசம் எதிர்பார்க்கிறாரு. அல்லேலூயா. நான் விசுவாசம் மட்டும் இருந்தால் போதுமா? இல்லை, உண்மையுள்ள விசுவாசமாக இருக்கணும். என் விசுவாசம் எனக்கு ரிவார்டு கிடைக்கும் அப்படின்னு தைரியமாக கேட்கறதுக்கு திராணி உள்ளதாக இருக்கணும். ஆனாலும் நான் கேட்க மாட்டேன், என் தேவன் நிச்சயமாக தருவான், நம்புவேன். அல்லேலூயா. ஆமென். இதைத்தான் உலகம் சொல்லுது, காரியத்தை செய்ய பலனை எதிர்பார்க்குறேன். என்ன, நாங்கள் பலனை விதைக்கிறவங்கள பலனை பெறுவதற்காகவே காரியத்தை செய்கிறோம். அல்லேலூயா. ஈசாக்கு குறித்து வேதம் சொல்லுது, அவன் பஞ்ச காலத்திலே விதை விதைத்தான். சொல்லுங்க, பஞ்ச, சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. காலத்திலே விதை விதைத்தான். நீ விதைக்கணும். சொல்லுங்க, நீ விதைக்கணும். பஞ்ச கால விதை வச்சிருந்தான்னு சொல்லல, பஞ்ச காலத்தில் விதை இருந்து சொல்லல. ஆனால் நாம பல நேரங்களில் சும்மா வச்சிருந்தோம்னா அன்றைக்கு பாரு என்னடா செய்ய முடியும்? உன்கிட்ட இருக்கிறத இன்வெஸ்ட் பண்ணு, உன்கிட்ட இருக்கிறத அதை க்ரோவுக்கு அதை ஆக்ட் பண்ணுறதுக்கு தயாராகு. நீ இருக்கிறத சேவ் பண்ண நினைக்கிற, இருக்கிறத உனக்குள்ளே ப்ரொடக்ட் பண்ண நினைக்கிற. ஆண்டு சொல்கிறாரு, இல்லை, இருக்கிறத இன்வெஸ்ட் பண்ணு, நான் அதை க்ரோத் பண்ணுறேன். அது என்ன இடமா இருக்கலாம், என்ன சூழ்நிலை இருக்கலாம், பயப்படாத. உன்கிட்ட என்ன இருக்கிறது? இதை தான் கிதியோடு சொல்லாரு, இருக்கிற பலத்தோட போ. அப்போ இருக்கிறத விதைக்கணும். சொல்லுங்க, நான் இருக்கிறத விதைக்கிறேன். இருந்தா விதைப்பே சொல்லாதீங்க, என்ன இருக்க விதைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க விதைக்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். நீங்க விதைக்கிறதுக்கு தயாரா இருந்தா மட்டும் அறுவடைக்கு நீங்க ஆயத்தமாக முடியும். கையில வச்சுட்டு அநேகர் இப்படி நினைக்கிறாங்க, இருக்கிறதும் போச்சு, நான் சொன்னேன் போயிட்டு போகுது. சொல்லுங்க, போயிட்டு போகுது. நான் விதைச்சு தோத்து போனா பிரச்சனை கிடையாது. சொல்லுங்க, நான் விதைத்து தோத்து போனா பிரச்சனை கிடையாது. இப்படியாக நீதிமொழி இருக்கிறது, கண்ணீரோடு விதைக்கிறவன் எப்படி விதைக்கணுமா? அந்த விதைக்கு தண்ணி எங்கிறது போகுது? என் கண்ணுலேருந்து போகுது. அந்த விதை வளர்றதுக்கு ஏதோ ஒரு தண்ணியை நான் ஊற்றல, என் கண்ணீரை ஊட்டுகிறேன். என் கண்ணீர் அந்த தண்ணீரை விட வலிமை உள்ளது. என் தேவன் எனக்காக சிந்தின ரத்தத்திலிருந்து வெளிப்படுகிற அந்த கண்ணீர் வல்லமை உள்ளது. அந்த கண்ணீர் இந்த விதையை 1000 மடங்காய் பெருக செய்யும். நான் நம்புற தேவன் மகா பெரியவர். தோற்று போனவன் அல்ல, மரித்து போனவனை உயிர்ப்பிக்கக்கூடியவர். சொல்லுங்க, தோற்று போனவன் அல்ல, மரித்தவனை உயிர்ப்பிக்கக்கூடியவர். உங்களை என்னை உயிர்ப்பிக்காம இருப்பாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. தைரியமா சொல்லுங்க, என் தேவன் பெரியவர், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். எந்த இடத்துல பின்வாங்காதீங்க. கலப்பையில் கை வைத்துட்டவன் பின்னிட்டு திரும்பி பார்க்க கூடாது. ஏன்னா என் கலப்பை கர்த்தரை நோக்கி இருக்கிறது. வெற்றிக்கான கலப்பை, இது வீழ்வதற்கானது அல்ல. தொடர்ந்து முன்னோக்கி போவோம். அல்லேலூயா. பாடல்
உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். யமானியே என் கோட்டையானீரே, என் துர்கமானீரே, என் நண்பரானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துர்கமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். ஏன் அண்ணாளுக்கு இப்படி உருவாதுனா, அவள் அதன் பின்பு ஒரு நாளும் துக்கமுகமாக இருக்கவில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறோம்னா, நான் தேவனை ஆராதிக்க வரும்போதெல்லாம் துக்கமா இருக்க நான் விரும்புறது கிடையாது. என் துக்கங்களை மாற்றுகிறவன்ற நிச்சயத்தோட நான் வந்தா தான் என் துக்கம் மாறும். நான் துக்கத்துக்காகவே சிருஷ்டிக்கப்படல, நான் துக்கத்தை ஜெயிப்பதற்காக ஆயத்தப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. சொல்லுங்க, என் துக்கம் ஒரு நாள் சந்தோஷமாய் மாறும். அது இந்த நாளா இருக்கட்டும். ஆமென். உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னார். உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னார். உன்னை உள்ளங்கையில் நானே வரைந்து உள்ளேன் என்றார். உன் போக்கையும் வரத்தையும் பத்திரமாய் இது முதற்கொண்டு என்றுமே காப்பேன் என்று. உன் போக்கையும் வரத்தையும் பத்திரமாய் இது முதற்கொண்டு என்றுமே காப்பேனமா. இயேசு சொன்ன சொல்லு காதோரமா, இப்போ வந்து வந்து கேக்குதம்மா. இயேசு சொன்ன சொல்லு காதோரமா, இப்போ வந்து வந்து கேக்குதம்மா. இயேச நம்பித்தான் நான் பிறந்திருக்கேன், இயேச நம்பித்தான் நான் வளர்ந்திருக்கேன், இயேச நம்பித்தான் நான் பிறந்திருக்கேன், இயேச நம்பித்தான் நான் வளர்ந்திருக்கேன். இயேசு சொன்ன சொல்லு காதோரமா, இப்போ வந்து வந்து கேக்குதம்மா. இயேசு சொன்ன சொல்லு காதோரமா, இப்போ வந்து வந்து கேக்குதம்மா. உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னார். உன்னை உள்ளங்கையில் நானே வரைந்து உள்ளேன் என்றார். உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னார். உன்னை உள்ளங்கையில் நானே வரைந்து உள்ளேன் என்றார். உன் போக்கையும் வரத்தையும் பத்திரமாய் இது முதற்கொண்டு என்றுமை காப்பேன் என்று. உன் போக்கையும் வரத்தையும் பத்திரமாக இது முதற்கொண்டு என்றுமை காப்பேன் என்று. இயேசு சொன்ன சொல்லு காதோரமா, இப்போ வந்து வந்து கேக்குதம்மா. இயேசு சொன்ன சொல்லு காதோரமா, இப்போ வந்து வந்து கேக்குதம்மா. இயேச நம்பித்தான் நான் பிறந்திருக்கேன், இயேச நம்பித்தான் நான் வளர்ந்திருக்கேன், இயேச நம்பித்தான் நான் பிறந்திருக்கேன்,
இயேசு நம்பித்தான் நான் வளர்ந்திருக்கேன். இயேசு சொன்ன சொல்லு காதோரமா, இப்ப வந்து கேக்குதமா. இயேசு சொன்ன சொல்லு காதோரமா, இப்ப வந்து கேக்குதம்மா. தாயின் கருவினிலே தாயின் கருவினிலே உருவாகும் முன்பே தெரிந்து கொண்டே, ஏற்ற காலத்திலே உன்னை நானே உயர்த்திடுவேன். தாயின் கருவினிலே உருவாகும் உன்னை தெரிந்து கொண்டே, ஏற்ற காலத்திலே உன்னை நானே உயர்த்திடுவேன். பெற்ற தாயே தன் பாலகனை மறந்தாலும் உன்னை மறப்பதில்லை. பெற்ற தாயே தன் பாலகனை மறந்தாலும் மறப்பதில்லை என்று சொன்ன சொல்லு காதோரமா, இப்ப வந்து கேக்குதம்மா. இயேசு சொன்ன சொல்லு காதோரமா, இப்ப வந்து கேக்குதம்மா. இயேச நம்பித்தா நான் பிறந்திருக்கேன். இயேச நம்பித்தா நான் வளர்ந்திருக்கேன். இயேச நம்பித்தா நான் பிறந்திருக்கேன். இயேச நம்பித்தா நான் வளர்ந்திருக்கேன். இயேசு சொன்ன சொல்லு காதோரமா, இப்ப வந்து கேக்குதம்மா. இயேசு சொன்ன சொல்லு காதோரமா, இப்ப வந்து கேக்குதம்மா. உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னார். உன்னை உள்ளங்கையில் நானே வரைந்து உள்ளேன் என்றார். உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னார். உன்னை உள்ளங்கையில் நானே வரைந்து உள்ளேன் என்றார். உன் போக்கையும் வரத்தையும் பத்திரமா இது முதற்கொண்டு என்றென்றும் காப்பேன் என்றார். உன் போக்கையும் வரத்தையும் பத்திரமா இது முதற்கொண்டு என்றுமை காப்பேன் என்றார். இயேசு சொன்ன சொல்லு காதோரமா, இப்ப வந்து கேக்குதம்மா. இயேசு சொன்ன சொல்லு காதோரமா, இப்ப வந்து கேக்குதம்மா. ஆமென். அல்லேலூயா. அநேக வார்த்தைகள் தேவன் நம்மோடு கூட தனிமையில பேசினது. யாரெல்லாம் அந்த அனுபவத்தை பண்றீங்க? இயேசு கிறிஸ்து உங்களோட பேசுற அனுபவத்தை நீங்க சந்திச்சிருக்கீங்களா? அப்படி வார்த்தைகளை அப்படியே சத்தத்தை கேட்டிருக்கீங்களா? அல்லேலூயா. அவர் உங்களோட பேசுவதற்கு எப்பொழுது ஆயத்தமா இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து என்ன இருக்கிறாரு? உங்கள் ஒவ்வொருவரோடு பேசுவதற்கு எப்பொழுது ஆயத்தமா இருக்கிறார்? நமக்கு நிறைய சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்கு, ஃபேன் சவுண்டு பக்கத்தில் இருக்குங்க. ஆனால் நான் இப்போ விசுவாசிக்கிறேன், இயேசு உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? கேட்குற வேதம் சொல்லுது காதலவன். இதுதான் புதிய ஏற்பாட்டில் அதிகமாக சொல்லப்பட்ட வார்த்தை. வாயிலோன் பேசல, காதலவன் அவர் பேசுறதுக்கு தயாராக இருக்கிறாரு. தயாராக இருக்கீங்களா? உங்களுக்குள்ள உங்களுடைய நாம அப்படி நாமத்தினால பலத்தை கிரியை செய்யறதுக்கு அவர் தயாராக இருக்கிறார். ஒரு தாவீது கற்பனைக்கு ஏற்புடைய நபரா அவன் தகப்பனால ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அவன் சரீரத்தில் பலவீனவனான இருக்கிறான், உயரத்தில் குறைவுள்ளவனாக இருக்கிறான். உலகம் உங்களை பார்க்குற பார்வை இப்படி தான் இருக்கும். சொல்லுங்க, தாவீதை அவன் தகப்பன் எப்படி பார்த்தானா? அவன் சரீரத்தில் குறைவுள்ளவனாகவும் உயரத்தில் குறைவுள்ளவனாகவும் பலவீனனாக பார்த்தான். நான் ஆச்சரியம் பார்க்குறேன். சொந்த தகப்பன், பெற்றெடுத்த தகப்பன், தன் ரத்தத்தினால உருவான பிள்ளைய அவனுடைய பார்வை எப்படி பார்க்குது தெரியுமா? குறையாக பார்க்குது, தகுதி இல்லாத பார்க்குது. அது அவன் ரத்தம் தானே. ஆனால் அது உண்மை இல்லை. நீங்கள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்ற உணர்வு போது
மாம்ச ரத்தம் உங்களுக்குள்ள வெளிப்படாது, இயேசுவின் ரத்தம் வெளிப்படும். என்னை அடையாளப்படுத்துகிறவர் எனக்குள் தன் ஜீவனுள்ள ரத்தத்தை வைத்திருக்கிறபடினாலே நான் அவருடைய கண்களில் மேன்மையுள்ளவனாய் காணப்படுவேன். என்ன அவர் கண்கள் பார்க்கணும் சொல்லுங்க. குழியில் இருக்க போது கூட யோசேப்போட கண்கள் எங்க பார்க்கலையா? கீழே பார்க்கல. ஐயோ நான் விழுந்துட்டேன்னு அவன் பார்க்கல. குழியில் இருந்த யோசேப்போட கண்கள் எங்க இருந்துச்சு? வானத்தை நோக்கி இருந்துச்சு. சொல்லுங்க, நான் குழியில போட்டா கூட வானத்தை நோக்கி தான் பார்ப்பேன். பரத்தை நோக்கி பார்க்கக்கூடிய என் கண்கள் வலிமையுள்ள தேவனுடைய கரத்திற்கு போதுமானதாக இருக்கிறது. ஒருவேளை நாம் விழுந்த உடனே ஐயோ நான் விழுந்துட்டேனே, இந்த குழிக்குள்ளே நான் எவ்வளோ நாள் இருப்பேன், இந்த குழியில் எவ்வளோ நாள் இருக்க முடியும் சொல்லி நீங்கள் குழிக்குள்ளே இருக்கத்தக்க சிந்தையினால் உங்களை தயார்படுத்தும் போது அது உங்களுக்கு கண்ணியாக இருக்கும். நான் விழுந்த போதும் என் தேவன் என்னை தூக்கி விடுவார் என்று அவன் நினைத்தபடினாலே தேவன் ஒருவரை அவனுக்காக அனுப்பினார். சொல்லுங்க, ஏச நம்பினா பிறந்திருக்கேன், ஏச நம்பித்தான் நான் வளர்ந்திருக்கேன், ஏச நம்பினா பிறந்திருக்கேன், ஏச நம்பித்தான் நான் வளர்ந்திருக்கேன். இயேசு சொன்ன சொல்லு காதூரமா இப்ப வந்து வந்து கேக்குதம்மா, இயேசு சொன்ன சொல்லு காதூரமா இப்ப வந்து வந்து கேக்குதம்மா. உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னார், உன்னை உள்ளங்கையில் நானே வரைந்து உள்ளே நின்றார். உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னார், உன்னை உள்ளங்கையில் நானே வரைந்து உள்ளே நின்றார். உன் போக்கையும் வரத்தையும் பத்திரமாய் இது முதற்கொண்டு என்றென்றும் காப்பேன் என்று, போக்கையும் வரத்தையும் பத்திரமாக இது முதற்கொண்டு என்றென்றும் காப்பேன் என்று இயேசு சொன்ன சொல்லு காதூரமா இப்ப வந்து வந்து கேக்குதம்மா, இயேசு சொன்ன சொல்லு காதூரமா இப்ப வந்து வந்து கேக்குதம்மா. இயேசு நம்பித்தான் நான் பிறந்திருக்கேன், இயேசு நம்பித்தான் நான் வளர்ந்திருக்கேன், இயேசு நம்பித்தான் நான் பிறந்திருக்கேன், இயேசு நம்பித்தான் நான் வளர்ந்திருக்கேன். இயேசு சொன்ன சொல்லு காதூரமா இப்ப வந்து வந்து கேக்குதம்மா. ஆமா, கானா ஊரில் ஏசு அற்புதங்களை செய்தார். இல்ல, ஏசப்பா நானும் வருகிறேன் கலிலேய கடலோரமா, என்னை விட்டு போகாதீங்க, என்னுள்ளாம் தாங்காதைய. எல்லாம் நானும் வருகிறேன் கலிலேய கடலோரமா, என்னை விட்டு போகாதீங்க, என்னுள்ளம் தாங்காதையா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துக்கு ரொம்ப பிடிச்ச இடம் வந்துருச்சு. அப்படியே ஸ்கூல்ல வண்டி ஓட்டுனதெல்லாம் அந்த கலிலேய கடலோரத்தில் அவர் பயணிக்கும் போதெல்லாம் ஒரு விஷயம்தான், நானும் பிதாவும் சொல்லி அவர் பயணிச்சிருப்பாரு, அப்படியே போயிட்டு இருப்பாரு.
அவர் கூட பயணிக்கணும்னா நம்ம கடலோரம் போகணும். இல்லையா? எல்லாவற்றையும் மறக்கணும். ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை ஸ்கூலில் பாடுறதுக்காக தேவன் வைத்திருந்தார். மீண்டும் பல ஆண்டுகளுக்கு அடுத்து தினமும் பாட ஆண்ட உதவி செய்தார். நான் விசுவாசிக்கிறேன், நாம் எதையும் இழக்கவில்லை. சில காலங்கள் அவைகள் மறைக்கப்பட்டிருக்கிறது. சில காலங்கள் நம் கண்களுக்கு முன்பாக அது மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் இதிலும் பெரிதானவை நமக்கு தர வல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் எனக்காக யாவையும் செய்வார். அவர் எனக்குரியதை செய்து முடிப்பார். இந்த வார்த்தையை நம்ம நம்புறதுல பலவீனமா இருக்கணும்னு பொல்லாத நினைக்கிறான். ஆண்டு சொல்றாரு, அவன் விசுவாசத்திலே எப்படி தானா விசுவாசத்திலே பலனுள்ளவனானான், வல்லவனானான்றது வார்த்தை அப்படிதான் இருக்கு. அது அந்த வார்த்தைக்கு முந்தின ஒரு வார்த்தை வருது, விசுவாசிப்பதற்கான எந்த சூழ்நிலை அற்ற நிலையில விசுவாசத்திலே அவன் வல்லவனானான். வாய்ப்புகள் இருக்கும் போது நீங்க தேவனை நம்புறதுலாம் பெரிய விஷயம் இல்லைங்க. அற்று போன நிலைமை, ஆமா ஜீரோ. இனி இங்க உங்களுக்கு நன்மை நடப்பதற்கான ஒரு துளி கூட இல்லைன்னு மனுஷன் சொல்லிட்டானா நீங்க அந்த இடத்துல தேவனை நடி சொல்லுங்க. இயேச நம்பித்தானா பிறந்திருக்கே, இயேச நம்பித்தான் வளர்ந்திருக்கே, இயேச நம்பித்தான் நான் பிறந்திருக்கே, இயேச நம்பித்தான் நான் வளர்ந்திருக்கே. இயேசு சொன்ன சொல்லு காதூரமா, இப்ப வந்து வந்து கேக்குதம்மா. இயேசு சொன்ன சொல் காதூரமா, இப்ப வந்து வந்து கேக்குதம்மா. பேசினாரு, மறந்துட்டியா? உன்னோட பேசின வார்த்தை மறந்துட்டியா? நான் உன்னை உயர்த்துவேன்னு சொன்னாரு. நான் ஆமென். எனக்காக நீ இதை செய்ய, இதை விட பெரிய கருத்தை உனக்கு சொல்லுவே சொன்னதை மறந்துட்டியா? மறந்துடாத. சொன்னவர் அவரு, யாரோ ஒருத்தர் சொல்லல. வானத்தையும் பூமியை உண்டாக்கணும் சொன்னாரு. அவர் மனமாற மனுஷன் அல்ல, அவர் சொல்ல மனுபூத்தன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. அவர் சொன்னவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்த இயேசு. அவர் இன்றும் நேற்றும் நாளையும் மாறாத தேவன். அவரே இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே இரட்சகர். அல்லேலூயா. மரித்தேன், இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். இனி நீ மறிக்க மாட்ட, இனி நீ இழக்க மாட்ட. உன் தரிசனத்தை நீ நம்பினாதான் அது கிரியை செய்யும். உனக்குள்ள தேவன் விதைத்த விதையோட விருட்சத்தை நீ கண்ணோக்கி பாரு. விருட்சம் இத்தனை கூட, அதாவது விதை சிறுசுங்க. அந்த விதையை நீங்க பார்க்கும்போது விதையா பார்க்காதீங்க, அது ஒரு பெரிய விருட்சத்தை கனியை அதுக்குள்ள பாருங்க. தரிசனத்தை ஆண்டவர் இப்படித்தான் பார்க்க விரும்புறாரு. அது சிறுசு, அற்பமா எண்ணப்பட்டது, அது பார்வைக்கு ரொம்ப அற்பமா இருக்கக்கூடியது. ஆனா அந்த விதைக்கு உள்ள 1000 விதைகளை தேவன் வைத்திருக்கிறார். 1000 தரிசனங்களை வைத்திருக்கிறார். 1000 தேவ திட்டங்களை வைத்திருக்கிறார். பார்வைக்கு அற்பமாய் எண்ணப்படுகிற உங்கள் விதைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள். அதற்குள் இருக்கும் தரிசனத்தை நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள். கர்த்தர் அதை பழுகி பெருக பண்ணுவார். அதைத்தான் ஈசாக்கு நம்பினா. என்கிட்ட இருக்கிற விதை கொஞ்சோண்டு, ஆனால் அந்த விதைக்குள்ள 1000 விருட்சங்கள் உண்டு. 1000 விதைகளை முளைப்பிக்கிற மகிமையான தேவனுடைய கரம் இருக்கிறது நம்பினா. அந்த நம்பிக்கையில் இருங்க. தோற்று போன எனக்கு உங்களுக்கு ஒரே ஒன்றுதான், இயேசு எனக்குள் விதைக்கப்பட்டிருக்கிறார். சொல்லுங்க, இயேசு எனக்குள் விதைக்கப்பட்டிருக்க. விதைக்கப்பட்ட விதை விருட்சமா இல்ல, அநேக ஆயிரங்களுக்கு, அநேக லட்சங்களுக்கு, அநேக கோடிகளுக்கு ஆசீர்வாதமாய் என்னை மாற பண்ணுவார். அல்லேலூயா. இயேசு நம்பித்தான் நான் பிறந்திருக்கேன், இயேசு நம்பித்தான் நான் வளர்ந்திருக்கேன், இயேசு நம்பித்தான் நான் பிறந்திருக்கேன், இயேசு நம்பித்தான் நான் வளர்ந்திருக்கேன். இயேசு சொன்ன சொல்லு காதூரமா, இப்ப வந்து வந்து கேக்குதம்மா. இயேசு சொன்ன சொல்லு காதூரமா, இப்ப வந்து வந்து கேக்குதம்மா. அல்லேலூயா. பயணத்துல நமக்கு பின்வாங்குதலே கிடையாது. அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன், ஆண்டவர் எனக்கு எப்பயுமே ஒரு காரியம் வச்சிருப்பாரு. எப்படின்னா, நான் முன்னோக்கி போன பிறகு பின்னாடி என்ன செய்வார், ஒரு லாக் போட்டுருவார். ஏன்னா நான் பின்னாடி இறங்கிடக்கூடாது.
சில நேரங்களில் பல வேலைகளில் அதை தான் செய்தது உண்டு. பின்னாடி திரும்பி எனக்கு பின்னாடி என்னால் அதே இடத்துல நிற்க முடியுமே தவிர பின்னாடி போக முடியாது. ஏன்னா அவர் தெரியும் நான் ஒரு பலவீனமான பாத்திரம். தம்பி ஒரு படி மேலே இருந்தால் 100 படி கீழே இறங்க தயாராகிடுவானே. அதனால தான் என்னை மேலே ஏற்றுறவர் எனக்கு பின்னாடி உடனே லாக் பண்ணுவார். நீ அதே இடத்துல வேணா நில்லு, ஆனால் பின்னாடி மட்டும் போயிடாத. இதைத்தான் தேவன் தம்முடைய பிள்ளைகள்கிட்ட எதிர்பார்க்கறது. உன் ஆசீர்வாதங்கள் தாமதிக்கலாம், ஆனால் உன் தரிசனங்களை நோக்கி நீ பயணிக்கிறத விட்டு விடக்கூடாது. தாமதிக்குதுன்னு நீ நினைக்கிறனால அது தோற்று போனதாக நினைக்கிற, அது ஆண்டவர் வெறுக்கிறாரு. தாமதிக்கிறது ஆண்டவர் இப்படி பார்க்குறாரு, எவ்வளோக்கு எவ்வளோ தாமதிக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ அது பெருசாக இருக்கும். ஆமென், ஆமென். நான் நம்புகிறேன் தேவன் பெரியவராக நம் வாழ்விலே செயல்படுவதற்கு தொடங்கிட்டாரு. ஆமென் சொல்லி கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா, ஆமென். அந்த நாள் இந்த நாளாக இருந்தால் ரொம்ப நல்ல நாளாக இருக்கும் இல்லை? வேதம் சொல்லுது, அனுக்கிரக காலத்திலே நான் இவனை கொண்டு வந்து விட்டேன். அனுக்கிரக காலம் என்ன தெரியுமா? அவரை எப்போ நீங்கள் பூரணமாக நம்ப ஆரம்பிக்கிறீங்க, அது அனுக்கிரக காலம். இனி எனக்கு சொல்லுங்க, உம்மை விட்டா யாரும் இல்லை, இதுதான் அனுக்கிரக காலம். இந்த வார்த்தையை சொல்கிற வரைக்கும் ஆண்டவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் ஒரே ஒரு பாடல் மட்டும் பாடுவோம் ஐயா, இன்னும் ஒரு பாடல். அம்மா ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ரைட்.